Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. In this session நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா CSSல இருக்க margin அப்படிங்கற ப்ராப்பர்ட்டி பத்தி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் margin என்னன்னு பார்த்தலாமா? சோ margin அப்படிங்கிறது நம்ம கண்டென்ட்க்கு அவுட் சைடுல இருக்கிற ஸ்பேஸை தான் நம்ம margin அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டென்ட்க்கு வெளியே இருக்க ஸ்பேஸை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கண்டென்ட்டை அலைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த மார்ஜின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டை அழகாக டெக்கரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது நம்ம கண்டென்ட்க்கு அவுட் சைடு இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டென்ட்க்கு அவுட் சைடில் எத்தனை சைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டாப் இருக்குது, தென் ரைட், கீழே பாட்டம், தென் வந்து லெஃப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக வேணும்னாலும் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் காமனாக நம்ம மார்ஜின் வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்தலாம். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் ஆட்டோ அப்படின்னா சென்டர் அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு லெஃப்ட் பக்கம் மட்டும் எனக்கு இவ்வளோ பிக்சல் வேணும், இல்லை எனக்கு ரைட் பக்கம் மட்டும் எனக்கு இவ்வளோ பிக்சல்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாகவும் எழுதக்கூடாது, பட் அதே சமயம் எனக்கு வந்து 4 சைட்ஸுமே இது ஸ்பேஸ் வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மார்ஜின் அப்படின்னு போட்டு நீங்கள் 4 தனித்தனியாக தராமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒட்டுக்கா இந்த மாதிரி தந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மார்ஜின் அப்படிங்கிறத பற்றி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய நோட் பேட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய பேசிக் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ HTML போட்டாச்சு. ஸோ HTML போட்டாச்சு. தென் HTML டேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் HTMLக்குள்ளே நம்மளோட ஹெட் செக்ஷன் இருக்கும். ஹெட் செக்ஷன் போட்டாச்சு. தென் ஹெட்குள்ளே நம்மளோட டைட்டில் இருக்கும். ஸோ டைட்டிலையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் தென் டைட்டிலையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ஹெட்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு பாடி செக்ஷன் கண்டெயின் ஆகும். ஸோ பாடி ஓப்பன் பண்ணிவிட்டு தென் பாடி செக்ஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஹெட் செக்ஷனுக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்டர்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஹெட் செக்ஷனுக்குள்ளேயும் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டைல் டேக்கி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ CSS அப்படின்ற ஃபோல்டரில் நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா மார்ஜின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்ஜின் HTML அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு ஃபைல் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஃபைல் சேவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என் பேஜுக்கு நான் டைட்டில் தரேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு தந்தாச்சு. ஓகேங்களா? தென் வந்து ஸ்டைலில் இப்போ எதுவும் நமக்கு எழுத மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடி செக்ஷனில் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிவ்னா என்ன, அதை வச்சு எப்படி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணலாம், நம்ம கண்டென்ட் எப்படி வந்து அலைன் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நான் டிவ் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டிவ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே போய் ஸ்டைல் எழுதுறேன். என்ன அப்படின்னா ஸோ டிவ் அப்படின்ற டேக்குக்கே நான் ஸ்டைல் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹைட் அண்ட் வித் செட் பண்ணுறேன். ஸோ ஹைட் வந்து எனக்கு ஒரு 50 பிக்சல் இருக்கணும். தென் வந்து ஒரு எனக்கு வெயிட் வந்து வித் வந்து ஓகேங்களா? ஸோ என்னோட வித் வந்து ஒரு 150 பிக்சல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 150 பிக்சல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுக்கு செட் பண்ணலாம். இதுக்கு என்ன கலர் எப்படி தரேன் அப்படின்னு பார்த்தோம்னா டார்க் ப்ளூவில் ஒரு கலர் தரேன். ஓகேங்களா? ஸோ டார்க் ப்ளூவில் தந்துட்டு இப்போ நம்ம பேஜை ரன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ரௌசரில் ரன் ஆகணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபயர்ஃபாக்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து குட்டியாக இருக்குது ரொம்ப பாக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஹைட்டை ஒரு 350னும் என்னோடய வித்தை வந்து ஒரு 250ன்னு தந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தந்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ நல்லா பெருசாகவே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹைட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 300 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 300 கொடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் வர வைக்கிறேன். ஸோ H1 டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாக்ஸ் 1 அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ 1 அப்படின்னு தந்துட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ பிளாக் கலரில் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1 டேக்கு ஸ்டைல் எழுதுகிறேன் மேலே. ஸோ H1 டேக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் வந்து ஒயிட் அப்படின்னு தரேன். ஸோ ஒயிட்னு தந்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போ மாறி இருக்குது. தென் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட்டு சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் ஒரு 30 பிக்சல் தரேன். 30 பிக்சல் தந்துட்டு தென் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்னு தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ சென்டர்னு தந்தாச்சு. பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பாக்ஸ் வந்து கண்டென்ட்க்கு வெளியே இருக்குது. ஓகேங்களா? ஐ மீன் வந்து
டிஃபால்ட்டாக மார்ஜின் ஒட்டிகிட்டு இருக்குது. இந்த ஸ்பேஸ்லாம் தெரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்பேஸ் தான் வந்து நமக்கு மார்ஜின், டிஃபால்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணால், எப்படி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் இந்த பாக்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம டிவ் கிரியேட் பண்ணியிருக்கோமா, ஸோ ஸ்டைல் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்ஜின் ஓகேங்களா. ஸோ மார்ஜின் லெஃப்ட் ஓகேங்களா. ஸோ மார்ஜின் லெஃப்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மார்ஜின் ஐஃபன் லெஃப்ட்னு போட்டுட்டு எவ்வளோ பிக்சல்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகணுமோ அவ்வளோ பிக்சல்ஸ் நீங்கள் தரலாம். ஸோ இப்போ நான் 50 பிக்சல் மூவ் ஆக சொல்லியிருக்கேன். ஸோ பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக இருந்த இடத்துலேருந்து 50 பிக்சல் எனக்கு மூவ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் நகர்த்தி காட்டுறேன். ஸோ இப்போ 150 தரேன் ஓகேங்களா. ஸோ 150 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் 150 பிக்சல் மூவ் ஆகியிருக்கு ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா 4 சைட்ஸ்க்கும் தனித்தனியாக நம்ம மார்ஜின் எழுதலாம். ஸோ இப்போ வந்து மார்ஜின் டாப்க்கு எழுதலாமா. ஸோ டாப் எழுதிட்டு இப்போ எனக்கு வந்து டாப்பில் எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா ஒரு 30 பிக்சல் மூவ் ஆனால் எனக்கு போதும். ஸோ 30 மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மேலே 30 பிக்சல்ஸ் மூவ் ஆகிருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 80 பிக்சல்ஸ் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு மேலேருந்து இந்த பாக்ஸ் வந்து எனக்கு 80 பிக்சல்ஸில் டவுன் ஆகிருக்கு கீழே ஓகேங்களா. ஸோ அடுத்த என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் அப்படின்னா மார்ஜின்லேயே ரைட் ஓகேங்களா. ஸோ மார்ஜின் ஐஃபன் ரைட் பார்க்கலாமா. ஸோ ரைட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று கிளியராக சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம லெஃப்ட் நகர்த்தும் போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால் மூவ் ஆன 150 பிக்சல் நல்லாவே தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் டாப்க்கும் டிஃபால்ட்டாக மேலே ஒட்டிகிட்டு இருந்தது 80 பிக்சல் கொடுக்கும்போது இங்கேருந்து நமக்கு மூவ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குன்னா அதிகமாக பிக்சல்ஸ் வந்து எம்டியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதிகமாக எம்டியாக இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட்னஸ் வந்து தெரியாது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 50 பிக்சல் தரேன். ஸோ 50 பிக்சல்ஸ் வந்து எனக்கு ரைட்லேருந்து மூவ் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கண்டென்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து இது மூவ் ஆனது தெரிஞ்சிருந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி எனக்கு எவ்வளோ இருக்குன்னா ஏகப்பட்ட ஸ்பேசஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏகப்பட்ட ஸ்பேசஸ் இருக்கிறதுனால என்னோடய 50 வந்து இந்த இடத்துல மூவ் ஆனது எனக்கு தெரியல. ஸோ இப்போ என்ன, ஸோ மார்ஜின் வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டுக்கு இன்னொரு கண்டென்ட் 2 கண்டென்ட் இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக ரைட் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ ஒரே ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம எவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிறது இங்கே வந்து கரெக்டாக ஷோ ஆகாது. இதே வந்து மார்ஜின் பாட்டம் பார்க்கலாம். ஸோ மார்ஜின் ஐஃபன் பாட்டம் ஓகேங்களா. ஸோ பாட்டம் வந்து நான் எவ்வளோ தரேன் அப்படின்னா ஒரு 50 பிக்சல் தரேன், இல்லை ஒரு 80 பிக்சல் தான் கூட தரேன் ஓகேங்களா. ஸோ 80 பிக்சல் தந்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரைட்க்கு என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ நமக்கு ஏகப்பட்ட ஸ்பேசஸ் இருக்கிறதுனால இங்கே மூவ் ஆனாலும் நமக்கு தெரியாது. அதே பக்கத்தில் இன்னொரு பாக்ஸோ இல்லை இன்னொரு கண்டென்ட்டோ இருந்தது அப்படின்னா மூவ் ஆகிறது நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 4 ப்ராப்பர்ட்டியும் தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 4 ப்ராப்பர்ட்டியும் தனித்தனியாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து 150யும் டாப்பில் 80யும் எனக்கு வந்து ரைட் சைடில் வந்து 50யும் பாட்டமில் 80யும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ ரைட்டும் பாட்டமும் மட்டும் எனக்கு கரெக்டாக ஷோ ஆகலை. ஏன் அதனால் ஷோ ஆகிருக்கு, எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ரைட் சைடும் பாட்டமும் இன்னும் நான் கொஞ்சம் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா நான் மூவ் பண்ணது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே எம்டியாக இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா தெரியல ஓகேங்களா. இதுதான் வந்து இங்கே தெரியாததுக்கு அந்த காரணம். இதே நீங்கள் இன்னொரு பாக்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருந்த 50 பிக்சல் வந்து இந்த இடத்துல மூவ் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் தனித்தனியாக மார்ஜின் கொடுத்துருந்தேன்னா ஸோ தனித்தனியாக எனக்கு வேணாம், ஒரே மாதிரியே ஒரே லைனில் நான் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ மார்ஜின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ தனித்தனியாக கொடுத்தேன் பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ரைட்டு டாப் பாட்டம், அப்படி தனித்தனியாக கொடுக்காம ஒரே லைன்லேயே 4 செட்ஸ்க்கும் தந்துடலாம் ஓகேங்களா. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 பிக்சலுக்கு வந்து எனக்கு டாப்லேருந்து மூவ் ஆகணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டாப், தென் வந்து 150 பிக்சல் வந்து எனக்கு ரைட்டில் மூவ் ஆகணும் ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஒன் வந்து பாட்டம், எனக்கு பாட்டம் வந்து ஒரு 300 பிக்சலில் வந்து மூவ் ஆகணும் ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் ஒன் தான் லெஃப்ட், எனக்கு லெஃப்ட்டில் வந்து எவ்வளோ பக்கம் மூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு 90 பிக்சலில் மூவ் ஆகணும் ஓகேங்களா. ஸோ மீன் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்ஜின் பாட்டம், மார்ஜின் ரைட், மார்ஜின் டாப் அப்படின்னு தனித்தனியாக தந்தோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே லைனில் எனக்கு 4 சைட்ஸ்க்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணலாமா. ஸோ தெரியுதுங்களா,
இந்த மாதிரி நீங்கள் ஒரே லைனில் கொடுத்தாலும் என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சைஸில் இங்கேருந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு மார்ஜினே வேணாம், எனக்கு வந்து அது சென்டராக இருந்தால் போதும் அப்படின்னா ஸோ நீங்கள் மார்ஜினை சென்டர் பண்ணால் போதும். ஓகேங்களா? இல்லை மார்ஜின் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ மார்ஜின் ஆட்டோ அப்படின்னா சென்டர் அப்படின்னு அர்த்தம். என் பேஜுக்கு அது சென்டராக வந்துடும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ மார்ஜினை 3 டைப்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எப்பயும் போல் இந்த இடத்துல உங்களுக்கு நான் நோட்ஸ் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா மார்ஜின்ஸை தனித்தனியாக பார்த்தோம். 4 சைட்ஸ்க்கும் தனித்தனியாக நான் கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் லெஃப்ட் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் லெஃப்ட் பார்த்தேன். தென் மார்ஜின் ரைட் பார்த்தோம். தென் வந்து மார்ஜின் பாட்டம், தென் மார்ஜின் டாப் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ 4 சைஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கொடுத்தோம். ஸோ தனித்தனியாக இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின் போட்டு நீங்கள் 4 சைட்ஸ்க்கும் இந்த லைன்லேயே கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாப்க்கு தரணும், செகண்ட் ஒன் வந்து ரைட்க்கு தரணும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து பாட்டம்க்கு தரணும். ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸும் மென்ஷன் பண்ணும்போது நடுவில் கமாஸ் போடக்கூடாது. தென் ஃபோர்த்தாக தான் நம்ம என்ன பார்த்தோம்னா லெஃப்ட்டுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் டைப் என்ன பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மார்ஜினை வந்து நான் பிக்சரில் தரல, எனக்கு அது வந்து பேஜுக்கு சென்டராக இருந்தால் போதும் அப்படின்னா மார்ஜின் அப்படின்னு போட்டு தென் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஆட்டோ அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அர்த்தம்னா சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் வச்சு தானே நம்ம மூவ் பண்ணோம். ஸோ ஒரு பாக்ஸ் வச்சு மூவ் பண்ணும்போது எனக்கு ரைட் சைடில் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆனது தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா div 2ன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ divக்கு ஒரு கிளாஸ் வந்துக்கிறேன். கிளாஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் 2 அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் 2 இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா div 1 ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ கிளாஸ் தான் நான் நேம் வச்சுருக்கோம். ஸோ கிளாஸ் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் பாக்ஸ் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாக்ஸ் 2 அப்படின்னு தந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அக்வா அப்படின்ற கலர் நான் தந்துட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கீழே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய மார்ஜின் ஆட்டோவை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் என்னோடய கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ 1 by 1 இருக்குது. ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வரணும்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ நான் ஃப்ளோட் லெஃப்ட் அப்படிங்கிறத தந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு தந்துட்டு ஸோ எனக்கு இந்த பாக்ஸ் எனக்கு ஃப்ளோட் லெஃப்ட் ஆகணும். ஸோ ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு தந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் 2 பாக்ஸும் எனக்கு நல்லா 1 by 1 ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுக்குமே நான் மார்ஜின் செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாக் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸுக்கு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்னா மார்ஜின். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் தரேன். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் ஐஃபன் லெஃப்டில் வந்து ஒரு 50 பிக்சல் மூவ் பண்ணுறேன். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு 50 பிக்சல் மூவ் ஆனதும் தெரியுதுங்களா, எனக்கு ஆட்டோமேட்டிக் என்னாச்சுன்னா எனக்கு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. தென் வந்து மார்ஜின் டாப். ஸோ மார்ஜின் டாப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 30 பிக்சல் மூவ் பண்ணுறேன். ஸோ மார்ஜின் பாட்டமில் ஸோ பாட்டம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 130 பிக்சல். தென் வந்து மார்ஜின் ரைட். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் ரைட்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 50 பிக்சல் நான் மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 சைஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ 2 கண்டென்ட் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்டோட லெஃப்ட் சைட்லேருந்து தான் இந்த கண்டென்ட்டோட ரைட் சைட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்திருக்கும். ஸோ அதனால எனக்கு இவ்வளோ ஸ்பேசஸ் இருந்திருக்கும். இப்போ 2 பாக்ஸ் இருக்கிறதுனால இதோட ரைட் சைடு வந்து இதோடையே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ரைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மார்ஜின், அதாவது இந்த டார்க் ப்ளூ பாக்ஸோட மார்ஜினை நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா ரைட் சைடில். ஸோ இன்க்ரீஸ் பண்ணோடனே எனக்கு வந்து 150. ஸோ எனக்கு இந்த பாக்ஸில் வந்து 150 ஸ்பேஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கண்டென்ட் இருக்கும் போதும் இன்னொரு கண்டென்ட் இருக்கும் போதும் இந்த மார்ஜின் ரைட்டும் பாட்டமும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரே ஒரு பாக்ஸ் இருந்ததுனால இங்கே ஏகப்பட்ட ஸ்பேசஸ் இருந்திருக்கும். அதனால் வந்து நமக்கு மார்ஜின் ரைட்டோ இல்லை மார்ஜின் பாட்டமோ மூவ் ஆனது தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ 2 கண்டென்ட் இருக்கிறதுனால இப்போ மார்ஜின் ரைட் வந்து எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 150 எனக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்ஜினாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டென்ட்க்கு வெளியே இருக்க அவுட்டர் ஸ்பேஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வேணுங்கிற பொசிஷனில் செட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிக்கோங்க, தென் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.